அப்பா இப்போது என்ன நடக்க முடியவில்லை. அதான் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் எழுந்து வாங்க. இந்த எல்லா நாடகத்திலும் அப்படிதான் சொல்றாங்க, போ சொல்ல கூட தூக்கி சொல்றாங்க. ஆனா உண்மையான வரலாறு அப்படி கிடையாது. போகின்ற பொழுது தோல் மேலையும் அப்படி சுகத்தை கண்டு விட்ட பிறகு உன்னால் தோளிலே உட்கார முடியாத ஒரு காரணத்தினால்தான் கூடலை வச்சு தூக்கி வரத்தான். அப்ப தோல் போற அப்போ தோல் மேல ஏறி உன்னால உட்கார முடியுமா? ஒரு முடியுமா? முடியாது. முடியாது தானே. ஒரு உரக்கணத்தை 4வது படிக்கட்டில் இறங்கி நிற்பேன். இறங்கி நின்ன உடனே இந்த தரைக்கு இந்த தோலுக்கு அப்படி சமமாயிடும். அதன் பிறகு கால் மேல எப்படி எத்திய தோல் மேல உட்காந்துட்டேன்னா அதே தாசி இல்ல. அந்த கந்தில தள்ளணும் பாக்குறியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போகுமா? உட்காரத்துக்கு சொல்றாங்க. சொல்றீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு நிபந்தனை தெரியுமா? அந்த பெண்ணோட சுகத்தை காணுகின்ற பொழுது அந்த பெண்ணை வந்து இடது பக்கமா படுக்க வச்சுக்கணும். புரியுதா? ஆமாங்க. கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது கணவனுக்கு இடப்பக்கமா தான் மனைவி படுக்கணுமா, வலப்பக்கமா படுக்க கூடாதான். ஏனென்றால் வலது துடை பக்கமா வந்து மகனுக்குரியதாங்க, இடது பக்கமா இருப்பவள் வந்து மனைவிக்குரியவதா. அதனாலதான் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கணவனுக்கு இடப்பக்கமா தான் மனைவி இருக்கணுமா. ஒருவேளை தவறு எப்படி வலப்பக்கமா இருந்தா அது சந்திராசம் பிள்ளை ஒண்ணு சேர்ந்தா அந்த குழந்தை ஊருக்கு அடகாத பிள்ளையா பிறந்துருமா. ஆகவே சுகத்தை காணுகின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து இடப்பக்கமா உன்னை படுக்க வச்சுக்கீங்க. புரியுதா? போகலாம ஆரிய தோள் மீதி சுவாமி அமர்ந்து ஆண்களை பார்த்ததே கிடையாதுங்க. ஆம்பளைக்குனாவே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா உங்களை பார்த்த நாள் முதல் இருந்து எனக்கு ஒரு மாதிரியா நீ சொல்ல வார்த்தை புரியலங்க. உங்களுக்கு புரியலையாங்க? ஏங்க ஆம்பளைங்க கண்ணுல காந்தக வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பொம்பளைங்க பாக்குற பார்வையில அசுரவாகலாம். ஆனா உங்களை பார்த்தாலே எனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் சும்மா எங்க வாங்க கட்டி அடித்து ஒரே ஒரு முத்தம் மட்டும் தானே கேக்குறேன். அதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் முடியாதா? ஆமாங்க. எங்க வாங்க. முடியாதுங்க. கழுதா பையா கழுதா பையா
வந்து லவ் பண்றேன்னு சொல்றேன். ஒரு ஆம்பளை தானே அந்த தாத்தாண்ட போயிருந்தா கூட நான் 10 புள்ள பேத்து கொடுத்துருப்பாரு. அப்ப நான் அவர் ரெண்டே அவர் எனக்கு பிடிக்கலையா? உங்களை தானே பிடிச்சிக்குது. போது நிறுத்துங்க. என்ன? நான் எதுக்காக தெரியுமா இந்த இடத்துக்கு வந்தேன்? எதுக்காக? உன்னுடைய மேனிக்கு ஆசைப்பட்ட உன்னுடைய சந்தோஷமாக இருப்பதற்காக நான் இந்த இடத்துக்கு வரவில்லை. அப்படியா? என் மனைவி உத்தமி பத்னி என்பதை பரிசோதிக்கவே நான் இந்த இடத்துக்கு வந்தேன். மன்னிக்கவே எனக்கு நானும் அப்படித்தான் சோதிக்க வந்தேன். அப்படியேங்க. ஆமாங்க. இருந்தாலும் உன்னுடைய ஆசை நிறைவேறணும் என்றால் எப்படி நிறைவேறும்? இந்த ஜென்மம் இல்லாம ஆ. அடுத்த பிறவியில் பஞ்ச பாண்டவர்களுக்கு நடுவர்களாகிய அர்ஜுனனாக நான் பிறந்து நீ பிறந்து கிருஷ்ணனுக்கு தங்கையாகவும் பலராமனுக்கு தங்கையாகவும் சுபத்திரையாக நீ பிறந்தால் அப்போது உன்னுடைய ஆசை நிறைவேறும். புறப்பட்டு போகலாம். அதை வளைப்பதற்கு வளைக்கறிஞர் பார்க்க வேண்டுமா? அத்தனை காத்தவர் கடவுள் பரமர வசுவாய் ஜெகஜோதி ஒடிமாய் கண்ணுக்கு கருத்து கட்டாமல் சகல ஜீவராசி காத்தவர் கடவுள் நீ நாடுகளும் தமிழ் நாடு சேரன் சுவாயின் வாண்டு மறுத்து அரமதனைக்கு படித்த மாமத பலர் கண்டி மாதாபுத குரு தொடங்கி இந்த வடமதுரை பட்டணத்திலே நல்ல தம்பி பற்றி எந்த குறையிலும் வந்தேன். சரி, இப்பொழுது என் மனைவி அழகரை சந்திக்கொண்டோம். சந்திக்கலாம் அடைந்து பரவசமாய் கரவி பார்த்ததில்
இல்லையே, மன்னருக்கு மனைவியாக வாய்க்கப்பட்டு அலங்காரி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். சென்று என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். அத்தா அத்தா கணவருக்கு பங்கேனே என் சுவாமி குங்குமத்தில் நிறுவனத்தில் முடிவிற்கு பொம்பளிதை சங்கமத்தின் கவியுரத்து சங்கீத புன்னகையில் அருகில் வந்து நீ விழுந்தாய். கும்பனிகள் குலவதில் குலவது பலசகம் வம்புகள் நீ செய்தால் வழியில தேவசகம் செப்பதர தெருவிக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். ரங்காரி நீயேதான் எனக்கு மனவாட்டி என்னை மாலை
சாப்பிடலாம் புறப்படு, புறப்படு, புறப்படு.